சுவைத்தான் சித்தன், பாட்டில் சுவைத்தான் பாரதிதாசன், கற்பனையில் சுவைத்தான் கம்பன், பாவில் சுவைத்தான் பாரதி, அன்னை பாலாய் சுவைத்தார் அண்ணா. யாதென்று அறிந்தாயா கண்ணா, யாரல்லி பருகினாலும் பலருண்டு சுவைத்தாலும் தீராத திகட்டாத தெல்லமுழுது நம் தமிழமுது. தமிழை வணங்கி துவங்குகின்றேன். ஐயா, நான் இங்கே வரத்துக்காக வேலூர் பேருந்து நிலையத்தில் நின்றுட்டு இருந்தப்போ அங்கே 2 குழந்தைகள் புத்தகம் வித்துட்டு இருந்ததை கவனித்தேன். அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவங்க குழந்தைகள் நல்ல காப்பகத்துலேருந்து வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு மேத்தா அவர்களுடைய வரிகள் தாங்க என் ஞாபகத்துக்கு வந்தது. மண்ணில் தானே எல்லை கோடுகள், மனதில் கோடு யார் போட்டது, பெற்றால் தானா பிள்ளை பூமியில், எல்லாம் எல்லாம் நம் பார்வையில், நாதியற்ற பூவும் இல்லை நட்டு வைத்ததால் வந்தது, நாதியற்ற பூவும் இல்லை நட்டு வைத்ததால் வந்தது, நாதியற்றா நாம் பிறந்தோம், அன்னை இன்று யார் வந்தது, எங்கிருந்தோ வந்தோம் வந்தோரெல்லாம் சொந்தங்களே, இந்த பூமியில் அனாதை யார், யார் அனாதை என்ற கேள்விக்கு இன்றைக்கும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான சமூக ஆர்வலர்களால் குழந்தைகள் நல காப்பகங்கள் நடந்து கொண்டும் அவருடைய கல்விக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வழி செய்வது எங்களுடைய மேம்பட்ட சமூகங்கய்யா. எங்க அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் அறிவியல் அறிவை கத்துக்கிறதுக்காக தமிழகத்திலிருந்து இந்திய அளவிலே தேர்ச்சி செய்யப்பட்டு இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் சுற்றி வராங்க ஐயா. வாணியம்பாடியில் 8 வயது சிறுமி அனிஃபா ஹசாரா தன்னுடைய தந்தை வீட்டில் கழிப்பறை கட்டவில்லை என்பதற்காக தந்தையை எதிர்த்து வழக்கு தொடுத்து அடுத்த நாளே அரசாங்கமே அவருடைய வீட்டிற்கு சென்று கழிப்பறை கட்டி கொடுத்தது. அது மட்டுமல்ல, அந்த 8 வயது சிறுமி வேலூர் மாவட்டத்தினுடைய ஸ்வாஜ் பாரத் இயக்கத்தினுடைய தலைமை செயலாளராக இருக்கிறாங்கன்னா எங்க சமூகம் நல்லா தானங்க ஐயா இருக்கு. ஐயா, உங்களுக்கு பிடித்த நண்பருடைய பேரை சொல்லுங்களேன், அவங்க குணாதிசயத்தை தெரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப பிடித்த நண்பர் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர் திரைப்படத்துறையிலனாக்க என்னுடைய வித்தக கவிஞர் பா. விஜய் என்னுடைய மிகப்பெரிய நண்பர். வெள்ளை நிறத்தோடு ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளர்வதை கண்டீர், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரு சாந்து நிறத்தில் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, பருகும் பால் நிறத்திலும் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறந்தது இதை ஏற்றம் என்று சொல்லடா. சாதி மதம் இனம் பேதம் மொழின்னு பார்க்காம இந்த சமூகத்தில் எங்களுடைய நட்பு வட்டாரத்தை வளர்க்குறோம். தன்னுடைய வீட்டில் சாப்பிட்ட தட்டை கூட எடுக்காத இளைஞன் தன்னுடைய நண்பனுடைய கல்யாணத்தில் எச்சையில எடுத்து விருந்தினர்களை விருந்தோம்பல் செய்கிறானா. இந்த சமூகத்தில் எங்களுடைய நட்பு வட்டாரம் சிகரத்தில் தானங்க ஐயா இருக்கு. உங்கள் பாட்டிக்கிட்ட நீங்கள் கதையெல்லாம் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்காத கதையாயா? இந்த கதையெல்லாம் கேட்டதுனால தானே இவ்வளவு கதைகளை நான் சொல்ல முடியுது. உண்மையிலே எங்கள் காலத்து பாட்டிக நாங்கள் அதுக்கு சொன்ன கதையும் அதுக்கு சொன்ன பாட்டுகளும் அவங்க சொன்ன பழமொழிகளும் இன்னும் என் காதில் அப்படியே இருக்கு. ஒரு 5 ரூபாய்க்கு வெத்தலையை வாங்கிக்கின்னு ஊரில் இருக்கவங்க பாட்டி பக்கத்தில் போய் உட்காந்து ஆசை போட்டுக்கினே அவங்கள நைஸ் பண்ணி பேசி பாருங்களேன். லோக்கல் சேனல்லேருந்து நேஷ்னல் சேனல் வரைக்கும் வெறிவலாத செய்திகளும் அனுபவங்களும் நம்ம அவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். தமிழன் தன்னுடைய வாழ்வியலில் எவ்வளவு மேம்பட்டு இருந்தான், இந்த சமூகத்தில் எவ்வளவு மேம்பட்டு வாழ்ந்தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. ஜனாதிபதி கையால் சிறந்த பஞ்சாயத்துன்னு வாங்கினதும் இதே சமூகத்தில் தான். சென்னை வெள்ளத்தின் போது முகம் தெரியாத குப்பனும் சுப்பனும் ஓடோடி வந்து இந்த மக்களுக்கு உதவியதும் இதே சமூகத்தில் தான். இதே மேடையில் 10 வயது சிறுமி ஜெயஸ்ரீ இந்த சமூகம் நன்றாகத்தான் உள்ளது என்று உலக அரங்கில் நின்று கர்ஜிப்பதும் இதே சமூகத்தில் தான். எதிரணியில் என்னதான் வாதத்தை எடுத்து வச்சாலும் அது ஒரு வட்டத்துக்குள்ள வச்ச புள்ளி மாதிரி தான். உங்களுக்கு அந்த புள்ளி மட்டும்தான் தெரியுது, வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தூய்மை சரியா இல்லை, சுகாதாரம் சரியா இல்லைன்றாங்களே. இன்றைக்கும் ஏரியாவில் காவலை தண்ணி போலனா ஆமாம் நாற்றம் அடிக்க தான் செய்யுது. சுத்தத்தை இறங்கி நாங்கள் செய்கிறோம். இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் வராங்க தெரியுங்களா ஐயா? இன்னைக்கு நாட்டில் எத்தனை அமைப்புகள் இருக்குது தெரியுங்களா? உணவுக்காக அன்னம் பகிர்வோம், இயற்கைக்காக பூவுலகில் நண்பர்கள், சுகாதாரத்திற்காக அப்துல் கலாம் இளைஞர்கள் குழு, படிப்புக்காக அகரம் ஃபவுண்டேஷன், உடைக்காக சேலத்தில் உள்ள இளைஞர்கள் குழு, இப்படி உணவு உடை சுகாதாரம்னு தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரக்கணக்கான அமைப்புகள் செயல்படுது. இந்த நாடு நல்லா தான் இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி.